டேய் அருணாச்சலத்துக்கு ஃபோன் பண்றா. பண்ண மாட்டேன்டா, செத்தல் நான் பண்ண மாட்டேன்டா. நீங்க எல்லாம் பண்ற காரியத்துக்கு கூண்டோட ஜெயிலுக்கு போக போறீங்கடா. நடக்குதா பாரா. டேய் ரொம்ப சத்தம் போடுறான்டா அவன். அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வாயில பிளாஸ்டர் ஓட்டு. ஏய் பிளாஸ்டர் ஓட்டி கூட்டிட்டு வாங்கடா. நீங்க போங்க போங்க. கூட்டிட்டு போங்க நான் வரேன். வாங்க இழுத்து வாங்கடா. அக்கா அந்த வண்டியில இருக்கீங்க. டேய் இவன் இந்த வண்டியில ஏத்துங்கடா. சீக்கிரம்டா. சீக்கிரம் ஏத்துங்க சீக்கிரம். என்னடா பண்றீங்க? சீக்கிரம் உள்ள ஏத்துக்கடா. சொல்லுங்க நவரு. நீ ஃப்ரெண்ட்ல போ உட்காரு சீக்கிரம். வண்டி அடியா. இது எப்படின்னா, ஒரு வார்த்தை எந்த எழுத்துல முடியுதோ அந்த எழுத்தை வச்சு அடுத்த வார்த்தையா ஆரம்பிக்கணும். இப்போ இது என்ன வார்த்தை? அன்பு. எந்த எழுத்துல முடியுது? அப்போ அடுத்த வார்த்தை பூங்கிற எழுத்துல தொடங்குற மாதிரி இருக்கணும். சரியா? பூங்கிற எழுத்துல தொடங்குற வார்த்தையை சொல்லு பார்க்கலாம். புன்னகை. குட். இப்போ புன்னகை என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? கைங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ கைங்கிற எழுத்துல தொடங்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லு பார்க்கலாம். கைமுறுக்கு. என்ன பெருமாள்? இது கைமுறுக்கு கடையில வாங்கினது. இது சூப்பு வீட்லயே செஞ்சது. சாப்பிட்டுக்கிட்டே போனீங்க. இந்தா மேடம். வணக்கம் மேடம். வணக்கங்க. நீங்க? அம்மா கோழிக்கனி என்ன கடத்தன மாதிரி இந்த பையனையும் கடத்தி வச்சிருந்தா. ஆமாங்க, நேத்து காலையில காணாம போன என் பையன் நேத்து ராத்திரியே நல்லபடியா வீடு வந்து சேர்ந்திருக்கான்னா அதுக்கு உங்க பொண்ணுதாங்க காரணம். அதான் உங்களையும் உங்க பொண்ணையும் நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோங்க. வாங்க. வாங்க. சரிங்க. உட்கார். வா வா. ஏய் இந்த சாப்பிடு. வாங்கிக்கடா. வாங்கிக்க. பரவாயில்லையே, பையன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்கிக்கிறான். நாங்க தான் சார் வெளியாளுக்க யாராவது எதையாவது கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த பொம்பளை கொடுத்த பிஸ்கட்டை வாங்கி இவன் சாப்பிட்ட பிற்பாடு தான் அவகிட்ட இவன் மாட்டியிருக்கான். தெய்வம் மாதிரி வந்து உங்க பொண்ணு இவனை காப்பாத்தலைன்னா என் பையன் நேரம் எங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பான்னு தெரியலையே. ஏன் அங்கிள் வருத்தப்படுறீங்க? அதான் அப்படி ஒன்னும் நடக்கலையே. அதுக்கு காரணம் நீதாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அற்புதமா வளர்த்திருக்கீங்க உங்க பொண்ணை. இப்படிதான் வளர்க்கணும். சார் நான் தமிழ் வாத்தியார் சார். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு பசங்களுக்கு நான் பாரதியார் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா உண்மையாவே ஒரு சின்ன பொண்ணு இப்படி பண்ணுங்கிறத உங்க பொண்ணு விஷயத்துலதான் நான் பாக்குறேன். மாமா சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்திருக்கவங்களை கவனிங்க. நான் உங்க பொண்ணை பார்த்து நன்றி சொல்றதுக்கு தான் வந்தோம். அப்படியே நாங்க கிளம்புறோம் சார். சரி நன்றி சார். நன்றிங்கம்மா. ஏன் சித்தார்த் ஸ்ரேயாவை கூட்டிட்டு வராம சிந்துவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா? அப்படிலாம் யாரு சொன்னாங்க? நீங்க தாராளமா வரலாம். நீங்க வரணும். பாப்பா கேட்டது என்னன்னா சிந்துவை கூட்டு வந்தது சரி, ஆனா ஸ்ரேயாவையே கூட்டு வரல. அதான பாப்பா? ஆமா. இல்ல ஆக்சுவலி அவளதான் வர சொல்லி கூப்பிட்டேன். அவதான் வரலன்ட்டா. இவதான் நான் கூப்பிடாமலேயே நானும் வரேன்னு என்னோடய ஒட்டிக்கிட்டா. எனக்கு இங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில ஒரு வேலை இருந்துச்சு, அதனால ஒட்டிக்கிட்டேன். அவளுக்கு தான் சென்னைக்கு வரதுக்கே பிடிக்கல போல இருக்கே, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்னது, சென்னைக்கு வரதுக்கு பிடிக்கலையா? யாரு, ஸ்ரேயாவா? சச்சா பிடிக்கலாம் ஒண்ணும் இல்ல. இப்பதானே போயிட்டு வந்தோம், திரும்பவும் போகணும்னு சொல்றியே. அடிக்கடி டிராவல் பண்ணா கஷ்டமா இருக்காதான்னு அதான். இவ மழுப்புறா ஆண்டி. அவ சொன்ன வார்த்தையை என் காதால கேட்ட. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா மரியாதை இருக்காதுன்னு அவ சொன்னாலா இல்லையா சித்து? ரோசக்காரி மாப்பிள்ளைய பொண்ணு
அவகிட்ட இருக்க ரோஷத்துக்கும் சுயமரியாதைக்கும் அவ பெரிய வருவ பாருங்க. ஆமா, சென்னையில ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன வேலை? என்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அனாவசியமா மாப்பிள்ளை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும். வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் இங்க வந்தோம். உங்க உதவி ஒன்னும் தேவைப்படாது. தேங்க்ஸ். நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க சித்தார்த்? கோழி பண்ணையிலே உட்காந்துருந்தா முன்னேறது ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சு. அதான் இங்க சென்னையில ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணலான்ட்டு. எதுக்கு மாப்பிள்ள கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு தான் நானே நல்ல வேலையை பார்த்து வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டேன்றீங்க. இல்ல மாமா, நானே தேடிக்கிறேன். ஏன் ஸ்ரேயாச்சும் சொல்லணும்னு பயப்படுறீங்களா? ஸ்ரேயாக்கு தெரிஞ்சதானே பிரச்சனை, அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஐயோ, அவகிட்ட சொல்லாமலையா? நான் எதையுமே அவகிட்ட இருந்து மறைச்சது இல்ல மாமா. ஆமாமா, எதையுமே மறைச்சது இல்லதான். இவன் சுத்த லூஸ் அங்கிள். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையுமே சொல்லணும்னு ஆரம்பிச்சா அப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும். சொல்ல வேண்டியதை சொல்லணும், மறைக்க வேண்டியதை மறைக்கணும். அப்பதானே குடும்பம் நல்லபடியா இருக்கும். இதெல்லாம் இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏ சிந்து, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு போட்டுமே. நாம ஏன் நமக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் கொடுத்து அதை கெடுக்கணும்? நான் சூப் எடுத்துட்டு வரவா? சிந்து, உங்களுக்கு சூப் பிடிக்கல? பிடிக்காது. ஓ, பிடிக்காதா? சூடா கமகமன்னு மசாலா டீ எடுத்துட்டு வரவா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ ஒண்ணும் வேண்டாம். என்ன மாப்பிள்ள நீங்க இங்க வரும்போது நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? இல்ல மாமா, நான் இங்க வந்து தான் சாப்பிடலாம்னு சொன்னேன். சிந்து தான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போக லேட் ஆகும், பசிக்குதுன்னு சொன்னா. அதான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் அவ வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க வரோம். சரி விடுங்க, மத்தியான சாப்பாடு தடப்படலாம் பண்ணிடலாம். என்ன பெருமாள்? ஓகே, சூப்பர் சார், அஸ்திரம் சார். சரிங்க மாமா, சிந்துவோட வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. என் வேலை இன்னும் முடியல. இனிமே தான் போகணும். போற இடத்துக்குலாம் சிந்துவை கூட்டிட்டு அலைய முடியாது இல்லையா? அதான் இவளை இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள, சிந்து இங்கே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். சரி மாப்பிள்ள, மத்தியானம் சாப்பிட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் மாமா. சரி, போயிட்டு வந்துடுறேன். வரேன்ச்சி. பேசிட்டு இரு. சொல்றா ஜஸ்டின். ஆமா, நான் வா சிந்து, பாத்து உள்ள போலாம் வா. ஒருவேளை அவனோட ஆளா இருக்குமோ? அவனோட ஆளா தான் இருக்கணும். அவனை விட்டா கீர்த்தியை கொல்லணும்னு ஒரு நோக்கம் வேற யாருக்கும் இல்லையே. தேடி போய் பாத்திர வேண்டியதுதான். ரோஹித், ரோஹித். என்ன கேஷவ்? அத்தை, ரோஹித் எங்க? ஏன் அவன் ரூம்ல தான் இருக்கான். கேஷவ், என்னாச்சு? ரோஹித், ரோஹித். டேய், இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஏன் டாட், என்ன திடீர்னு? அந்த கீர்த்தியோட அப்பா விஸ்வநாதன், அவங்க மாமன், அவங்களோட ஆட்கள் எல்லாருமே ஜாமீன்ல வெளில வந்துட்டாங்கடா. ஐயோ, என்ன கேஷவ் சொல்ற? அவனுங்க உள்ள இருக்கும் போதே அவ்வளவு அட்டகாசம் பண்ணானுங்க, வெளியில வந்துட்டானுங்கன்னா நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டானுங்களே. ஆர்த்தி, நம்மள மீறி அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல கேஷவ், கல்யாணத்தன்னைக்கும் நீ இப்படிதான் சொன்ன. ஆனா அவனுங்க எல்லாத்தையும் மீறி கீர்த்தியை கொன்னுட்டானுங்க. இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாம், பயப்படாதீங்க. அவங்களால ஒண்ணாவாது. அவங்க இறங்கி அடிக்கிறதுக்குள்ள நாம இறங்கி அடிச்சோம்னா அவனுங்க தன்னால அடங்கிடுவானுங்க. ஏறி அடிக்கிற மாதிரி தற்காப்பு வேற எதுலயுமே கிடையாது. டேய் ரோஹித், என்னடா சொல்ற? என்ன பண்ண போற? நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல மாம். சும்மா டாடுக்கு ஒரு யோசனை சொன்னேன். புரியுதுடா ரோஹித், என்ன பண்ணலான்னு நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன கேஷவ், சும்மா ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு பேசி வச்சு பிரச்சனையை பெருசாக்காதீங்க. பேசாம நம்ம போலீஸ்க்கே போயிடலாம்.
கீர்த்தியோட ஜாதிக்காரங்களால எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாத ஆர்த்தி. கீர்த்தி கொன்னனைக்கு கூட போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, என்னாச்சு? அப்படின்னா நம்ம என்னதான் பண்றது நீயே சொல்லு. அந்த கவலை உனக்கு எதுக்கு? அதை நான் பாத்துக்கிறேன். என் கிட்ட விடு. இத பா, இங்க நின்னு இத பத்தி பேசிக்கிட்டு ரோஹித்தை பயம்படுத்தாத. வா போலாம். வா ஆர்த்தி. இல்ல கேஷவ், அவன் நீ வா, நான் சொல்றேன். அலமு கூட்டிட்டு முன்னாடி நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருங்க. நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். டிரைவர் வண்டி ஓரமா நிப்பாட்டுங்க. போடுறேன். நாதன், நிலைமைய புரிஞ்சுக்க. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. மாட்டேன் அது இதுன்னு வீரவசனம் பேசாம ஒழுங்கா நான் சொல்றத அருணாச்சலத்துக்கிட்ட உன் போன்ல இருந்து நான் டயல் பண்ணி தரேன், நீ பேசு. ஏய் முடியாதுடா, பேச முடியாதுடா. உன்னால என்ன முடிவு பண்ணா? நான் செத்தாலும் பரவாயில்லடா. தம்பி நீ சாக மாட்டடா. நீ யாருக்காக இந்த தியாகம் எல்லாம் பண்றியோ அந்த அலமு செத்து போயிடுவான். ஏய் பொறுக்கி, என்னடா சொல்ற? தமிழ்ல தானடா சொன்ன வெங்காயம். அருணாச்சலத்துக்கிட்ட நீ இப்ப பேசலனா அலமு செத்துருவா. ஏய் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் ஜெயில இருந்து வெளில வரும்போதே அலமுவ கொல்லணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆகாஷ பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் திட்டம் மாறி போச்சு. இப்ப நீ ஒத்துக்கிட்டனா என்னோட புது திட்டப்படி அலமு ஆகாஷ்க்கு மனைவியா உயிரோட இருப்பா. ஒத்துக்கலனா என்னோட பழைய திட்டப்படி அலமு பணமாயிருவா. என்ன சொல்ற? அலமுவோட அப்பா கிட்ட நீ பேசலனா அலமுவோட போற என் ஆளுங்க கிட்ட நான் பேசுவேன். பரவாயில்லையா? நீ வேலைக்காக மாட்ட. போன போடுறா, நான் பேசுறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அலமுவ உன்னால மறக்க முடியல, அதனால அலமுவ நீ கடத்திட்ட. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதா உன்னோட திட்டம். யாராச்சும் தேடி வந்தா அலமு காலி. இதுதான் நீ பேச வேண்டிய விஷயம். தப்பா பேசுன பிரச்சனை ஆயிடும். ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. ஸ்பீக்கர்ல போடுறேன், நானும் கேட்கணும். நாதன் எங்க இருக்கீங்க? உங்களுக்கு அலமுக்கு என்ன பிரச்சனை? அலமு எங்க? அலமு என் கூட தான் இருக்கா. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க எதுக்காக அவளை கூட்டு போனோம்? அவளை கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அவ யாரு விரும்புறாளோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவளை எதுக்கு நீங்க கூட்டிட்டு போகணும்? அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில கூட்டிட்டு வந்துட்டேன். அவ விரும்பினால அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் விரும்பினால நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அயோக்கிய ராஸ்கல், உன்னை போய் நல்லவன் நினைச்சேனடா. பாரு, மரியாதையை என் பொண்ணை அனுப்பி வச்சிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. நான் சும்மா இருக்க மாட்டேன்டா, நேரா போலீஸ்க்கு போவேன். என் பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு உன்னை காலி பண்ணி விடுவேன். அப்படி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்க பொண்ணை நான் காலி பண்ணிடுவேன். டேய், அலமு காணாம போயிட்டான் தவிப்பீங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஃபோன் பண்ணி சொன்னேன். சொல்ல வேண்டிய தகவலை சொல்லிட்டேன், வெச்சறேன். டேய் டேய், நல்லா பேசுனேன். நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாவே பேசுனேன். தேங்க்ஸ். டேய், இந்த போனை போற வழியில ஏதாவது நார்த் இந்தியன் லாரி நிக்கும், அதுல தூக்கி போட்டுருவோம். சரி, போனை ட்ரேஸ் அவுட் பண்ணாலும் நார்த் இந்தியாவுக்கு தானே அலையணும். என்ன இப்ப என்ன பண்றது? இவனை முதல்ல ஆகாஷ்க்கும் அலமுவுக்கும் கல்யாணம் முடியட்டும், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா. வண்டியில ஏத்து. என்னங்க என்னங்க அப்பா, என்னங்க என்னங்க சொல்றாவ? அலமு எங்கங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கான்? ஒண்ணும் புரியல, ஒண்ணுமே புரியல ஞானம். அந்த அயோக்கிய ரஸ்கல் அலமு கடத்தி வச்சிருக்கான். ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடத்தினேன்னு என்கிட்ட கூசாம சொல்றான் அவன். ரொம்ப நல்லவன் நினைச்சமே, இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து அயோக்கியனா இருப்பான்னு நினைக்கலையே. ஐயோ ஐயோ ஐயோ, அவன் இப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாம போச்சேங்க. அவன் இந்த கெட்ட எண்ணத்தோட அலமு கிட்ட பழகுறான்னு தெரிஞ்சிருந்தா அவன் இந்த வீட்டு வாசப்படியிலே சேர்த்திருக்க மாட்டேனுங்க. நம்ம குடும்பம் மானமே போயிடுச்சேங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு என்னங்க பதில் சொல்றது? கல்யாணம் பொண்ண காணும்னு சொன்னா நம்ம மானமே போயிடுவேங்க. நான் பார்த்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவன் சொன்னியடா. பாருடா எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்கான். அவன் தப்பான ஆளுங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாம போயிடுச்சுப்பா.
என்கிட்ட பழகுற வரைக்கும் ரொம்ப நல்ல மாதிரி தான் பழகுனா. ஆமாப்பா, அலமு பூபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான்னு தெரிஞ்சதும் அலமுக்காக இவனும் மகேந்திரனும் தூதெல்லாம் போயிருக்காங்கப்பா. அப்பா நீங்க மறுபடியும் அவனுக்கு ஃபோன் போடுங்க, நான் பேசுறேன். ஏன்டா அப்படி பண்ணு நான் கேக்குறேன்ப்பா. ஆமாங்க, போன போடுங்க. அவங்கிட்ட சமாதானமா பேசி இப்பவே அலமு கொண்டு விட்டுற சொல்லிடுங்க. நான் தான் கடத்தி இருக்கேன்னு சொல்றான் மாவன். தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணா அலமுவை கொன்னுடுவேன்னு சொல்றான். அவங்கிட்ட போய் நான் என்ன பேரம் பேச? அதுக்காக பேசாம இருக்க முடியாதுங்க, போன போடுங்க. என்னங்க நான் சொல்லல, திருடா மாவன், திருடா. போன் எடுக்க மாட்டான். அண்ணே, உடனே மகேந்திரனுக்கு ஃபோன் பண்ண. இத பத்தி அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். உடனே பண்ணுனே. பேசுறேன், இப்பவே பேசுறேன். நாதன் பண்ண போற வேலை என்னங்கிறது அவனுக்கு தெரியலனா கூட நாதன் எங்க இருப்பான்னு கண்டிப்பா அவனுக்கு தெரியும். நான் கூப்பிடுறேன். என்னண்ணே? நாட்டு செப்பலும் வருவான். ஒருவேளை அவனும் நாதனுக்கு உடந்தையா இருப்பானோ? சச்சா, அப்படிலாம் இருக்காதுப்பா. ஐயோ ஐயோ, நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் பேசியிருக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தும் நான் வெளியில அனுப்பியிருக்கவே கூடாது. நான் பண்ண தப்புனால என் பொண்ணு இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாளே. இந்த ஆபத்துல இருந்து என் பொண்ணை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலையே கடவுளே. அலமோ, ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொன்னப்பவே ஏதோ சரியில்லைன்னு நினைச்சேம்மா. நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நானாச்சும் அப்பயும் அலாட்டை அலமோ போக விடாம தடுத்துருக்கலாம். நானும் பேசாம இருந்தது தப்பா போச்சேம்மா. அப்படி போய் சொல்லிட்டு ஏன் இவ போனோம்? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா யோசனை பண்ணிட்டு பண்ற பொண்ணு தானே இவ. அவளை சொல்லி குத்தம் இல்ல, அவ மேல தப்பு இல்ல. அந்த படுபாவி என் பொண்ணு நம்புற அளவுக்கு எதையோ சொல்லி இருக்கிறான். அவ போட்ட நாடகத்தை நம்பி என் பொண்ணு போய் மாட்டிக்கிட்டாளே. இப்படி போய் மாட்டிக்கிட்டாளே. சாரு சாரு கொலைஞ்சு கொலைஞ்சு பேசி எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு வேலை பண்ணதுக்கு அந்த அயோக்கிய ராஸ்கலை நான் தேடி போய் வெட்டேன். இருடா, இப்ப எங்கன்னு போய் அவனை தேடுவேன்? அவன் வீட்டுக்கு போறேன். அங்க இல்லனா அவன் எங்கன்னு தேடி விசாரிச்சு கண்டுபிடிச்சு நான் வெட்டுவேன். என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாண்டவன நான் சும்மா விட மாட்டேன். ஆத்திரப்படாதடா. ஆத்திரத்துல யோசிக்காம ஏதாவது செஞ்சேன்னா பிரச்சனை ஆயிடும். அலமு அவங்கிட்ட இருக்கா. அவளை தேடி யாராச்சும் வந்து அலமுவை கொன்னுடுவேன். இதெல்லாம் கவனமா யோசிச்சு தான் டீல் பண்ணணும். என்னங்க பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாரும் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அந்த படுபாவை என் பொண்ணை கொன்னுடுவாங்க. அவன் வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. ஐயோ கடவுளே, யாருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. அலமா, அம்மா, அலமா, என் பொண்ணு சந்தோஷமா அவன் ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறான்னு கனவு கண்டுட்டு இருந்தானே. ஏன் சந்தோஷத்துல மண்ணாளி போட்டுட்டானே அந்த படுபாவி. டேய், நீ நல்லவன் நாங்க நம்பணுமேடா. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டியே. எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்திட்டியேடா. எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்திட்டியே படுபாவி.